ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன வர்றோம், என்ன மாறுறோம். போன வாரம் ஈரோடு இந்த கல்யாணத்துக்கு போயிருந்தேன், கல்யாணம் நடத்தி வைக்க போயிருந்தேன், பிள்ளையார் செலுத்தி. அங்கே ஒரு இந்து மனுஷன் கேட்டார், ஏன்னா இந்த ஸ்பிரிச்சுவல்காரங்க கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டு போச்சுன்னா ரோமன் கேத்தலிக்கும் விட்டுடுறான், சிஎஸ்சிக்காரும் விட்டுறான். இந்த பாழ போன பெந்தகோஸ்தக்காரங்கள கொஞ்சம் ஜனங்களை பிடிச்சி வச்சுட்டு அதை வச்சுட்டு கிறிஸ்தவன் நினச்சிக்கிறேன். நான் சொன்னேன், கிறிஸ்தவன் நான் மூணுத்தி கூட்டு சொல்லுவாங்க. எங்கேயோ ஒருத்தர் நம்ப அடிக்கிறான், எங்கேயோ ஒரு தப்பு பண்றான்னா அவன் தப்பு, அவன் வறுமைக்கு வாக்கப்பட்டவன், அவன் விழிப்பிலே மக்கள். அது வறுமை. அந்த வறுமையினால அவன் பைபிளையும் சத்தியத்தையும் அவன் சரியாக கடைபிடிக்கிறது இல்லை. அவனை வச்சுட்டு கிறிஸ்துவ மதத்தை முறையிடாங்க. கிறிஸ்டியானிட்டி வறுமைக்கு வாக்கப்பட்ட மலை இல்லை. அதையே சொல்லுவாங்களா? கர்த்தர் ஒரு மனுஷன் ரட்சிக்கிறார்னா அவன் என்ன பண்ணுவார்னா முதல் எடுத்ததும் அவனை ஜீவசுவாசமாய் மாற்றுவார். நான் சரியா சொல்றேன் தப்பா சொல்றேன்? மண்ணினால உண்டாக்கி அவனுக்குள்ள எழுந்து ஊந்துவாரு. அப்படி ஜீவசுவாசம் ஊந்துனவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்துவின் ஆவி உடையவன் தான் கிறிஸ்தவன். அவன் கிறிஸ்தவன் சொன்னா நீ கிறிஸ்தவன் நம்மளா நானா பொறுப்பு இல்ல. நீ இன்னைக்கு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு பார், கர்த்தர் உன்னை மாமிசத்திலிருந்து ஜீவ ஆத்துமாவாய் மாற்றுவார். ஒரு டாபிக் ஏதோ விடுவோம். அப்ப தேவன் கூட போய் எப்படி போய் போராட கூடாது. நீங்க சொல்றீங்க கர்த்தரோட நம்ம பாடுறோம்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா நீ ஜீவ ஆத்மாவா மாறிட்ட. அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட வாழ்க்கைனா என்ன? எத்தனையோ விளக்கங்களை சொன்ன பாஸ்டர், இன்னைக்கு சொல்றேன், ரட்சிக்கப்பட்ட பிள்ளை ஒரு ஆவிக்குரிய பிள்ளைனா அவன் ஜீவ ஆத்மா. அவன் கரெக்டா வரான். பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள இயேசு ஊதுவார். இன்னைக்கு யாராவது நீங்க வந்திருக்க உனக்குள்ள கர்த்தர் என்ன பண்ணுவார்னா உன் ஆத்மாவில எதை ஊதுவார்? ஜீவன் உண்டாயிருக்கவும் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆக்குவார் கர்த்தர். நீ உலகத்தில் இருக்க முரண்பாடுகளை பார்த்து தோத்து போகவே மாட்ட. ஹல்லேலூயா. இந்த உலகம் ரொம்ப முரண்பாடுகள் நிறைந்தது. போன வருஷம் வாரத்துல 3 முரண்பாடுகள் சொன்னேன். போன மலேசியா ஃப்ளைட் எப்படி தொலைஞ்சது சொன்னேன். நிலவுல மனுஷன் போகாமே போனாலும் எப்படி புழுனாங்கன்னு சொன்னேன். போனானா போலியா அப்படிங்கிறப்ப எப்ப அந்த முரண்பாடு வந்துருச்சோ சொல்லு அப்பவே முரண்பாடு தான் அப்படின்னு சொல்லுவாங்களா? இப்ப சத்தியத்தை சொல்றோம், இயேசு கிறிஸ்து கடவுள், இயேசு கிறிஸ்து கடவுள், அது எல்லாம் வரக்கூடாது, முரண்பாடு வரக்கூடாது. ஒரு விஷயத்துல இன்னொரு விஷயம் இருக்கான்னு ஒரு கேள்வி வந்துட்டாலே அது என்ன அர்த்தம்? முரண்பாடுன்னு அர்த்தம். 3 முரண்பாடுகளை சொன்னேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வாரமும் உலகத்தின்படியும் 3 விஷயங்களை சொல்லிட்டே போறேன். கர்த்தருடைய சமூகத்துல நீ கத்துக்க, நான் ரொம்ப நல்லா நேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஐயா உறவுகள், சொந்தங்கள், பந்தங்கள், வேலைகள் எல்லாம் சொல்லும் போது கர்த்தர் நம்மளை நல்லா கவனிச்சு பார்த்துட்டு இருக்காரு. நம்ம என்ன பேசுறோம், நம்ம எப்படி வாழ்றோம், நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படி இருக்குது, உலக வாழ்க்கை எப்படி இருக்குது, இதெல்லாம் முரண்படாம எல்லாம் சரியா சீக்வென்ஸ். அப்படின்னா சீக்வென்ஸ் ஒரு ஒழுங்கு கிரமமா நீரா வந்தா ஆசீர்வாதங்கள் தன்னால ஒண்ணுமிடா உண்டா. இந்த 3 மாசத்துக்குள்ள சீக்வென்ஸ் எல்லா ஆசீர்வாதங்களும் உன்னை நேடி வந்துடுவாங்க. என் பிள்ளை எல்லாம் சரியா இருக்கிறாங்க, என் பிள்ளை கரெக்டா இருக்காங்க, என் பிள்ளை சரியா கொண்டு போறாங்க. ஹல்லேலூயா. அந்த சீக்வென்ஸ் தானே உன்னை ஆசீர்வாதம் வர வழியில கொண்டு நிறுத்திடும். ஆமென். அன்னைக்கு ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. அவர் சொன்னாரு, ஐயா எங்க ஊருக்கு வர்ற பஸ் எல்லாம் பயங்கர க்ரௌடியா. ஒரு ஆள் போயிருக்காரு, பஸ் ஏற முடியல, அதனால பஸ் கும்பலாட்கள் விட்டுட்டாரு. ஆனா அவர் அடுத்த பஸ் பிடிச்சி போறதுக்குள்ள அங்க வயசான ஒரு தாத்தா கரெக்டா பஸ் ஏறி அங்க வந்துட்டாரு. இப்போ 2 பேரும் ஒரே ஸ்பாட்ல வந்து இறங்கிட்டாங்க. அவங்க கேட்டாங்க தாத்தாட்ட, தாத்தா என்னாலே அந்த க்ரௌட்ல பஸ் ஏற முடியலையே, நீ எப்படி தாத்தா ஏறி வந்தேன்னு கேட்டாங்க. நான் எங்கப்பா ஏறினேன், அந்த க்ரௌடா இடத்துல நின்ன அவங்களே ஏற்றி விட்டாருங்க, அப்புறம் அவங்களே இறக்கி விட்டாங்க. இதுல என்ன சத்தியம் இருக்குன்னா, ஆசீர்வாதம் வர நின்னா ஆசீர்வாதமே உன்னை ஏற்றி விடும், இறக்கி விடும். மெதுவா ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதம் வர்றதுக்கு ஒரு வழி இருக்குது, ஒரு இடம் இருக்கு. உலகத்துல எல்லாருக்கும் ஒண்ணும் புரியாத ஒரு புதிர் ஆமைகள் பல மைல் தூரம், பல ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போகுது.
ஃபைட்டிங் நம்ம பார்த்துருப்பீங்க. அப்போ அதில் மீனுக்காக ஒரு துடுப்பு இருக்குது, 2 செதில் இருக்கு, எல்லாம் பழகுது. இந்த குட்டி யானை இந்த ஆமைக்கு 2 தமத்தோடு கால் இருக்கு, ஒரு தலை இருக்குது, அதுக்கு ஒரு ஓடு இருக்கு. ஆமை எப்படிடா நீந்தோம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு மண்டையை பிச்சுக்கிட்டாங்க அறிவியல் ஆர்வலர்கள். அப்படிதான் கண்டுபிடிச்சா ஆமை நீந்ததே இல்லை, நீரோட்டம் நல்லா போதில்லப்பா, அதுல போய் நின்றுட்டா கடலுக்கடியில் என்ன இருக்குது. அப்ப நீரோட்டத்தை போய் நின்று என்ன செஞ்சது, ஆஸ்திரேலியா போயிடுது. அதுக்கு எந்தெந்த சீசன்ல எப்படி எப்படி நீரோட்டம் இருக்கிறதுக்கு அந்த மீன் பிடிக்க போறவங்க கூட நீரோட்டம் பார்த்து தான் வண்டி கொண்டு போவாங்க. இப்ப எதுக்கு அதை சொன்னாரு, ஆசீர்வாதங்களுக்கு போது ஒரு சில நீரோட்டம். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை சொன்னாரு, கர்த்தருடைய கைகளில் தேவனுடைய கரங்களில ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயமும் நீர்கால்கள் கட்டானே, நீர்கால் உன் இருதயத்தை நீர்கால்களை போட வச்சிருக்காரா, அதை அவர் திருப்பி விட்டாருன்னா நீரோட்டம் போற இடத்துல நீ நின்னா போய் சேர்ந்துருவேன். ஆசீர்வாதம் வர்ற இடத்துல நீ நின்னா ஈஸியா ஆசீர்வதிக்கப்படலாம். ஹல்லேலூயா. நம்ம எந்த எஃபோர்ட் எடுக்க வேண்டிய அவசியமே நீ கார்ல ஏறதுக்கு ஒரு சின்ன உதாரணம், சாதாரண அறிவு குறைந்தவங்களுக்கு ஈஸியா புரியும். கொஞ்சம் படிச்சவங்களுக்கு என்ன பாஸ்டர் இந்த கும்பல் கதை எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க, அப்ப கொஞ்சம் அறிவு ஜீனியஸ்க்குலாம் நான் சொல்றேன், இந்த மாதிரிப்பா மீனுக்காவது எல்லாம் இருக்குது, ஆமைக்கு ஆனா ஆமை 10,000 மைல் ரொம்ப ஸ்பீடா டிராவல் பண்ணுது கடலுக்குள்ள. அது எப்படியா டிராவல் பண்ணுதுன்னா அதுக்கு நீந்தத்துக்கு ஒண்ணுமே இல்லை, ஆனா அது நீரோட்டம் போற வகையில நின்றுது. இப்ப நீ ஏன் அங்க போன, ஏன் இல்ல ஆசீர்வாதம் வர வழியில போய் நான் நிக்கிறேன், ஆட்டோமேட்டிக்கா அவனுக்கு ஓடுறானுங்க, அந்த நீரோட்டத்துல என்னை கட்டுற பல்லவர் ஆட்சியை வரைக்கும் அவர் நீரோட்டத்துல கொண்டு போயிடுவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 டாபிக் ரொம்ப நல்லா இருக்கும் நான் நம்புறேன். ஹல்லேலூயா. இந்தியாவில் நீ நானும் ஒரு நாள் பேட் பிடிச்சி கிரிக்கெட் பிடிச்சி விளையாடவே இல்லை, ஆனா இந்தியா ஜெயிச்சிருச்சு, நம்மளும் சந்தோஷப்படுவோம். அப்படின்னா கிரிக்கெட்ல நீ நான் விளையாண்டேன், ஆமா சொல்லு, இல்ல சொல்லு, இல்ல. அப்ப அந்த வெற்றியை நம்முடைய வெற்றியா கொண்டாடுற நம்ம இந்தியாவில் பிறந்ததுனால இந்தியாவில் அத்தனை ஆசீர்வாதத்துக்கும் நம்மளும் பொறுப்பாளிகள். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்படி சொல்லுவோமே, இப்படி அமெரிக்காவில் இருந்தாலே ஒரு ஆசீர்வாதம் ஒண்ணு வேண்டாம், சிங்கப்பூர்ல இருந்தாலே 170 நாடுகளுக்கு நீ பாஸ்போர்ட்ல விசா வாங்காம ஃப்ரீயா போயிட்டு வரலாம். உலகத்திலே வெரி பவர்ஃபுல் பாஸ்போர்ட் தி வேர்ல்ட் சிங்கப்பூர் பாஸ்போர்ட் தான். அப்ப சிங்கப்பூர்ல அவர் பிறந்ததுனால அந்த 170 நாடுகளுக்கு போற ஆசீர்வாதம் வந்துச்சு. இது பார்த்து 3 நாள் சிங்கப்பூர், ஆமை, இந்த கும்பல் கரை, இந்த 3த்திலையும் பார்த்து சொல்ற ஒரே ஒரு சின்ன கருத்து என்னன்னா, ஆசீர்வதிக்கப்படுற இடத்துல நீ நின்னா புரிஞ்சா அழிய சொல்ல என்ன டிட்டர்மைன் பண்ற, என்ன தீர்மானம் எடுக்கிற, நான் இப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதங்கள் வர இடத்துல நின்னுட்டாலே ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவேன். சரி, இதுக்கு மாறா ஒண்ணு சொல்றேன், கொஞ்சம் தள்ளிட்டாலும் எல்லாம் நீரோட்டம் போயிட்டு தான் இருக்கும், நீ நீந்திட்டு தான் இருப்ப, ஆனா நீ போய் சேர மாட்ட. அப்ப கரெக்டா எங்க வந்து இல்லை, கரெக்டா இல்லை, கரெக்டா ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்துருவாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அலையில சொல்ல விரும்புறீங்க, ஹல்லேலூயா. இதெல்லாம் கான்ஃப்ளிக்ட்ஸ் பத்தி பார்த்தோம். இந்த வாரத்துல 3 கான்ஃப்ளிக்ட் தான். முதல் கான்ஃப்ளிக்ட் என்ன, நம்முடைய தேசம், நம்முடைய தேசத்தோடு பைபிளுக்குள்ள போவோமே, பைபிள்ல 3 காரியங்களில் கான்ஃப்ளிக்டா இருக்குது. இந்த வாரம் 3 கான்ஃப்ளிக்ட், அடுத்த வாரம் 3 கான்ஃப்ளிக்ட். கான்ஃப்ளிக்ட்னா எல்லாம் படிக்காதவங்க கூட புரிஞ்சிடும், எப்படி 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 முரண்பாடு. இந்த மாதிரி முரண்பாடுகள் பைபிள்ல முதல் முரண்பாடு என்னன்னா, சிலை வச்சு என்ன கூப்பிடாதுன்னு கர்த்தர் சொல்லுவார். கர்த்தர் என்ன சொல்லுவாரு, ஆனா இந்த வாரம் முழுக்க பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சிலைகள், கிராமத்துல கூட பெரிய பெரிய பிள்ளையார் சிலைகளை செஞ்சுட்டு ஜனங்க முழுக்க, நம்ம இந்திய தேசம் முழுக்க 5 லட்சம் இல்ல, எத்தனையோ பல லட்சக்கணக்கான சிலைகளை உண்டு பண்றாங்க. ஆமாவா இல்லையா? இனி வரப்போற நாட்களில் இந்த மாதிரியான சிலை வழிபாடுகளும் சிலை காரியங்களும் அதிகமா போகும். அப்ப சிலைகளில் இருக்கிற முரண்பாடுகள், சிலைகளில் இருக்கிற இரண்டாவது பரிதானம். பரிதானம்னா என்னங்க அப்படின்னா லஞ்சம். பரிதானம்னா என்ன, லஞ்சம். இது ஒரு முரண்பாடு. நம்ம இந்திய தேசத்துடைய தீம் என்னன்னு கேட்டா யாருக்கு தெரியாது, நானே சொல்லிடுறேன். சத்தியமே ஜெயவதே அப்படின்னா தமிழ்ல வாய்மையே வெல்லும். இதுதான் இந்தியாவோட கொள்கை. திரும்ப நீங்க சொல்லுங்க, ஹிந்தியில அப்படின்னா பொய்யே நடக்கக்கூடாது. இத கொள்கையா வச்சு அதுபடி வாழ்ந்து காட்டின ஒரே ஒரு நபரை சொல்லுங்க, மகாத்மா காந்தி, ஃபாதர் ஆஃப் நேஷன்.
அடுத்த நாள் சண்டை போடாதீங்கடான்ட்டாரு. சண்டை உச்சமா போயிட்டு இருக்குது. நான் போராடுறேன். ஏன்டான்னு கேட்டேன். வெள்ளக்காரன் சொன்னா tomorrow is the 25th your birthday, your God Lord birthday, December 25th on Christmas day. அதனால இந்தியாவில் இருக்க எல்லா மகாஜனங்களே நாம் அந்த போராட்டத்தை கைவிடுவோமாகன்னாரு. நம்மளாண்டா அவனை வந்து பண்டிகை கொண்டாடாதபடிக்கு போராடுவோம், வெற்றி பெறுவோம். எங்க தெரியுமா போராட்டம் பண்ணுவோம் பண்றது எல்லாரும்? எங்க சரியான நம்ம ஜிஹெச், நீங்க தான் கஷ்டப்படுறாங்க. ஜிஹெச், பாரிஸ் கார்டரு, எங்க நல்ல க்ரௌட ஜனங்க வருவாங்களோ அங்க போய் போய் பிடிச்சி நின்றுட்டு ஸ்ட்ரைக் பண்ணி எதை கெடுப்பான்? அந்த நாள் முழுக்க போறவனுக்கு எல்லா போக்குவரத்தையும் கெடுப்பான். நம்மளுடைய பழக்கம். ஆனா மறந்த நிலைமைனா நாளைக்கு டிசம்பர் 25 உனக்கு பண்டிகை நாள், நாங்க போராட்டம் பண்ண நீ கொண்டாட முடியாது. அதனால நாங்க எல்லாரும் போராட்டத்தை வாபஸ் ஆகிக்கிறோம், நீ போராட்டத்தை கொண்டாடுறாங்க. சத்தியமே ஜெயவதே. அதனாலதான் மகாத்மா காந்திய வெள்ளைக்கார துப்பாக்கியால சுடல. சொல்லு, ஆக்சுவலி யாரு சுட்டு இருக்கணும்? சொல்லு. ஏன்னா வெள்ளைக்காரன் பிரிட்டிஷருக்கு பெரிய போராட்டம் யாரு? ஆப்பிரிக்கன் பக்கரி இடுப்புல ஒரு துண்டு கழிட்டு கையில ஒரு குச்சி வச்சுட்டு இப்பா இந்த 30 கோடி முகமுடையார் 30 கோடி ஜனங்களை கையில வச்சுக்க வச்சுட்டு ஒரே அமகலாம். அப்ப இந்த ஆளு துப்பாக்கிகளை சுட்டு இருக்கணும். அவன் வெள்ளைக்காரன் என்ன செய்யல? ஏன்? வாய்மையே வெல்லும். இப்ப எதுக்கு பாஸ்டர் என்ன சொல்லிட்டு இருக்காருன்னா, நீ கையில ஒண்ணு வச்சிருக்கிய சத்தியம், பைபிள் வச்சிருக்கிய, அது சத்தியம், இது உன்னை சாக விடாது, இது உன்னை வாழ வைக்கும். இந்த சத்தியம் என்ன பண்ணுனா உன்னை ஜெயிக்க வைக்கும். இந்த சத்தியம் என்ன செய்யும்? வைக்கும். சாப்பாடு கூட கூடயா கொண்டு போய் கொடுத்து ஜெயிக்கலாம். சாப்பாடுக்குள்ள கோலமாவை வச்சுக்கிட்டு ஜெயிக்கலாம். போதும் பொருள் கட்டியும் ஜெயிக்கலாம். நீ சாப்பாடு டப்பாவுல கோதுமாவை வச்சு கலத்தி ஜெயிக்க போறியா, இல்ல சாப்பாடு டப்பாவுக்கு கொடுத்து ஜெயிக்க போறியா? உலகத்துல சாப்பாடு டப்பாவை வச்சு ஜெயிச்சவன் யார்? மின்ட்டு சபையில பிரசங்கம் பண்ணு. டப்பாவாலா யாரு? டப்பாவாலா மும்பையில் இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? வீட்டுல சமைக்கிற சாப்பாடை கொண்டு போய் வேலை செய்யறவங்க கொண்டு கொடுத்துட்டு அந்த சாப்பாடு அங்கேயிருந்து கொண்டு திரும்ப என்ன செய்யறாங்க? இதுதான் உலகத்துல மிகப்பெரிய சிறந்த நிறுவனமா எழுந்தது. பல லட்சக்கணக்கானவங்க அங்க டப்பா வாரான்னு சொன்னா இங்கிலாந்து ராணியும் இங்கிலாந்து இளவரசரும் ரொம்ப கனப்படுத்தி இங்கிலாந்து ராஜாவுடைய கல்யாணத்துல இந்த டப்பா வாலாவை தான் போய் அவங்கள தான் கனப்படுத்துறாங்க. சாப்பாடு கொண்டு போய் கொடுக்குற வேலை, சமைச்ச சாப்பாடு கொண்டு போய் வேலை சில ஆள் கொண்டு கொடுப்பாங்க. சாதாரண வேலை தான். ஆனா அந்த சத்தியமே செய்வதே அப்படின்னா நீங்க இந்த மாதிரி சமைச்சு கரெக்டா முடிக்கும், இதை கொண்டு போய் அங்க கரெக்டா கொடுக்கணும். இது ஒரு நாள் பித்தளை மாத்தி வேலை இல்லை, ஒரு நாள் ஸ்ட்ரைக்கு கிடையாது. இந்த சாப்பாட்டு தொழிலை அவரை நேர்த்தியா செய்யறாங்க. நம்ம இந்தியாவோட சட்டம் சத்தியமே ஜெயவரு. ஆனா குழந்தையா பிறக்கல இருந்து சாதனை வரைக்கும் லஞ்சம் இல்லாம ஒண்ணு நடக்காது. இது முழு வேகமா வேலை செய்ய மாட்டேங்குது. இது முரண்பாடு. நம்ம நாட்டுக்கு பேரு சத்தியம், நாட்டுக்கு பேரு அகிம்சை. நாட்டுக்கு பேரு என்னது? அகிம்சை. நம்ம நாட்டுல எதுவுமே அகிம்சை இல்ல, ஜனநாயகம். 9,000 கோடி வாங்கினாலும் பத்திரமா தொலைச்சி விட்டாலும் 9,000 கோடி கொள்ளையடிச்சு நிறைவு கோடி ஒன்றாலும் தொலைச்சி விட்டுருவோம். விஜய் மல்லையா, நான் உங்க ஊருக்கு ஜெயிலுக்கு வருவேன்னா ஜெயில் எப்படி இருக்கு நீங்க வீடியோல காட்டுறா, ஏசி இருக்குதா, சாப்பாடு இருக்கா, அப்பதான் வருவேன். விஜய் மல்லையா அவங்கள பண்றோம் இங்கிலாந்துல உட்காந்துட்டு பயங்கரம். சத்தியமே ஜெயவதே. இது தேசத்தோட கொள்கை. வாய்மையே வெல்லும். அகிம்சை. அடிச்சான்னா திரும்ப அவனுக்கு என்ன செய்யணும்? இந்த கணத்தை காட்டக்கூடாது. இதுதான் அகிம்சை. தீமையால ஜெயிக்காக, தீமைய இதுதான். நாயை பிடிச்சு கடிச்சிட்டு இருந்தாங்க. ஏன்டான்னு கேட்டு அவன் என்ன சொன்னான்? நாய் கடிச்சது, நான் திரும்ப நாய் இழுத்து வச்சு கடிக்கிறேன்னா அதான் ஒரு தீமை செய்தானா நீ அவனுக்கு திரும்ப என்ன செய்யாது? தீமை செய்ய. தீமையை எதனால வெல்லு? நன்மையினால் வெல்லு. அப்ப முதல்ல கடவுள் எப்படி இருக்காரு? ஆவியா இருக்காரு. ஆவியா இருக்கிற தெய்வத்துக்கு என்ன வைக்க கூடாது? சிலைகளை வைக்க கூடாது. அது என்னது? முரண்பாடு. வாய்மையை பத்தி பேசிட்டு லஞ்சத்தை பத்தி வாழ்ற நாட்டுக்கு என்னன்னு பேரு? போர். மணி 9 ஆச்சு. 2 குறிப்போடு முடிச்சிருக்கேன். இன்னொரு குறிப்பு இருக்கு. அது என்னன்னா பரலோக ராஜ்யம் போறோம்னு சொல்ற நம்ம வாழ்க்கையில
கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம் குருவி, இந்த கால் வலிக்குது சரியா.